சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு லோன் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? இருக்கிற காலத்திலே சர்வீஸில் இருக்கும் பொழுதே லோன் கொடுப்பதற்கு வங்கிகள் 1008 ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எந்த பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க, இது நம்பக்கூடியதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறது. 2022 நிறைய வங்கிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஸ்கீமுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMI அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலைகீழ் மார்ட்கேஜ் லோன் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் யாரெல்லாம் இதை அவைல் பண்ண முடியும், இதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, இது எந்த வகையான பயன்பாட்டை கொடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னாலே எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா பணம் இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், சொந்தங்கள் இருக்கட்டும், அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எத்தனை சொந்தங்கள் எத்தனை சொத்துக்கள் அவங்களை சூழ்ந்து இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நம் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் எல்லோருக்கும் இருப்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் ரிட்டையர்மெண்ட் காலத்தை எப்படி கழிப்பது? ஒரு சிலர் அரசு வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு பென்ஷன் வரும், அல்லது அவங்க ஏதாவது ஒரு பெரிய தொகையை வங்கியில் டெபாசிட் செய்து வைத்திருப்பாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு வட்டி வரும். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்க வேண்டும். வேலைக்கு செல்லவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு வருமானம் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய மூப்பு காலத்தில், வயதான காலத்தில் அவங்க ஒரு நிம்மதியான ஒரு சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நினைப்பதுபடி நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் போதாது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. அவங்களுடைய அன்றாட தேவை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இப்படி அவங்களுக்கு எத்தனை வகையில் பணம் வந்தாலும் அது போதாததாக தான் இருக்கும். இவங்க ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, சாப்பிடுவதற்கே கூட போராட்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறது? அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் 60 வயதிற்கு மேல் அவர்களால் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்களுக்கு கை கொடுப்பது தான் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் பிளான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மூத்த குடிமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். 20 வயதுக்கு மேல் அப்படின்னாலே வேலை இல்லை அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பென்ஷனும் இருக்காது, வருமானமும் இருக்காது. சொந்தமாக ஒரு வீடு, நான் வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்து கட்டிய ஒரு வீடு தாங்க இருக்குது. அந்த வீட்டில் தான் நான் வசிக்கிறேன். அப்படி இருந்தால் என்னுடைய வருங்காலத்திற்கு வருமானம்ங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அன்றாட செலவுக்கு நான் என்ன செய்வேங்க? என்னுடைய பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க. அப்படி என்று கையறு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவக்கூடியது தான் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் அப்படின்ற ஒரு ஸ்கீம். இது எல்லோருக்கும் பயனளிக்கும். எல்லோரும் அப்படின்னா யார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எல்லோரும் அப்படி என்றால் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவங்க. அதில் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோனில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல இந்த லோனை வாங்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கணும். அவங்க இந்தியாவில் இருக்கணும், அவங்களுடைய வீடும் இந்தியாவில் இருக்கணும். அவங்க வீடு கட்டி 20 வருடம் தான் ஆகியிருக்கணும். அதாவது ஒரு 50 வருடத்துக்கு முன்பு கட்டிய வீட்டெல்லாம் அவங்க லோன் கொடுக்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. 20 வருடத்திற்கு முன்பு கட்டிய வீடாக இருக்கணும், சொந்த வீடாக இருக்கணும். சொந்தமாய் அவங்க யார் லோன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க சொந்தமாய் வாங்கிய வீடாக இருக்கணும். அவங்களுடைய பரம்பரை சொத்தாகவோ அல்லது யாராவது கிஃப்ட் செட்டில்மெண்ட் மூலமாக கொடுத்த சொத்தாகவோ இருக்கக்கூடாது. யார் லோன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவருடைய வயது 60 வயதுக்கு மேல் இருக்கணும். அவங்களுடைய மனைவியும் அவங்களும் சேர்ந்து வாங்கிய சொத்தாக இருந்தால் அவங்களுடைய மனைவியின் வயது 55 வயதாக இருக்கணும். லோன் நான் ஒரு சொத்தின் மேல் லோன் வாங்குறேங்க. லோன் வாங்கிய பிறகு அதற்கு லோன் செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா மாதம் மாதம் வட்டி கட்டணும். அப்படி இருந்தால் நான் எப்படிங்க அதை லோனுக்கு வட்டி கட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் நீங்கள் வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முதல்ல நீங்கள் லோன் வாங்க பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா வழக்கமான ஹவுசிங் லோனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது அத்தனையும் இதிலும் இருக்கும். அதாவது
ப்ராசஸிங் ஃபீஸ், லீகல் ஃபீஸ், அப்ரைசல் ஃபீஸ், வேல்யூவேஷன் ஃபீஸ், இப்படி எல்லா வகையான கட்டணத்தையும் யார் லோன் வாங்க போகிறாங்களோ அவங்க தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பிறகு அந்த சொத்தெல்லாம் சரியாக இருக்கிறது, அந்த சொத்தினுடைய வயது 20 தான் என்ற ஒரு நிலையெல்லாம் கடந்து லோன் கொடுக்க அவங்க முடிவு செய்தார்கள் அப்படின்னா உங்களுடைய சொத்தின் மதிப்பில் 60லிருந்து 80% வரைக்கும் லோன் அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. லோன் அமௌண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவும் கொடுப்பாங்க. அதாவது மொத்தமாக அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை அப்படியும் கொடுப்பாங்க, 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை, அல்லது மாதமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு வருமானத்தை போல ஒரு 20,000 30,000 வருமானத்தை போல உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் இதற்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு திட்டத்தை கொடுக்கறதுனால பேங்க்குக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி ஒரு திட்டம் மூத்த குடிமக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இது போன்ற மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது ஏற்படும் பொழுது லம்சமாகவும் ஒரு தொகையை உங்களுக்கு கொடுப்பாங்க. லம்சமாக வாங்கக்கூடிய தொகையோ அல்லது மாதம் வங்கியிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய தொகையோ இதற்கு கட்டாயம் ஜிஎஸ்டி வரி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். வரி சட்டம் அதில் பிரிவு 1043 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கக்கூடிய பணத்திற்கு ஜிஎஸ்டி இல்லை. சரிங்க, இந்த லோன் எத்தனை வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் கூட நீங்கள் லோன் வாங்கி கொள்ளக்கூடிய முறை இந்த திட்டத்தில் இருக்குது. சரிங்க, யாராவது ஒருவர் கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் லோன் வாங்குறவரோ இல்லை அவங்களுடைய துணையோ ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னொருத்தர் யாரோ உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அந்த வீட்டிலேயே வசித்து கொள்ளலாம். லோன் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த வீட்டிலேயே அவர்கள் இறக்கும் வரை வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் கொடுக்கிறது. நீங்கள் அதாவது லோன் வாங்கியவர்கள் 2 தரப்புமே கணவனும் மனைவியும் 2 பேருமே இறந்துடுறாங்க. வங்கி அப்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய வாரிசுகள் இருந்தால் அவங்க இந்த வீட்டை கைப்பற்ற வேண்டும் என விரும்பினால் இவர்களுக்கு வங்கி கொடுத்திருக்கக்கூடிய கடனை வட்டியோடு யார் இந்த வீட்டை திரும்பி வாங்கி கொள்ள வேண்டும் என நினைக்கிறாங்களோ இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகைக்குரிய வட்டியையும் சேர்த்து வங்கியில் செலுத்திவிட்டு அவங்க வீட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். யாருமே வீட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் வங்கி அந்த வீட்டை விற்பனை செய்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடனுக்கான தொகையை அவங்க வசூலித்து கொள்வார்கள். இது ஒரு அற்புதமான திட்டம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒருத்தருக்கு வயசானாலே வேலை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள நம்பி அவர்களுடைய வீட்டை நம்பி ஒரு தொகையை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு தொகையை வங்கி கடனாக கொடுக்கிறது. வட்டி கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு மாதம் செலவுக்கு வருமானத்தை போல ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு திட்டம் உண்மையில் வங்கியில் இருக்கக்கூடிய அத்தனை கடன் திட்டங்களிலும் இது ஒரு அற்புதமான திட்டம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், இது நடைமுறையில் எப்படியெல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. நிஜமாகவே இந்த லோனை வாங்கி கொள்ளக்கூடியவங்க அதாவது எனக்கு ஒரு வீடு இருக்குங்க, நான் தாங்க என்னுடைய 60 வயது வரைக்கும் நான் என்னைக்கு வேலைக்கு போனனோ அன்னையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் என்னுடைய உழைப்பில் கட்டிய ஒரு வீடு எனக்கு பிறகு வாரிசுன்ற பேரில் யாரோ ஒருத்தருக்கு போகுது. ஆனால் அந்த வீட்டில் நான் வசித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு திட்டம் நிச்சயமாக தன்மானமாக வாழ மூத்த குடிமக்களுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த வீட்டை நீங்கள் விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்க அல்லது இந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வங்கி அதிகப்படியான கட்டணத்தை எல்லாம் வசூலிக்க மாட்டாங்க. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என விரும்பினாலோ அல்லது முதியோர் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என விரும்பினாலோ நீங்கள் வங்கி கொடுத்திருக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுத்துவிட்டு வட்டியோடு திருப்பி செலுத்திவிட்டு உங்கள் வீட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான திட்டம். சட்டம் உங்களுக்காக நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரிந்த வயதானவர்கள் மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என்றால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் இந்த திட்டத்தை பற்றி தெரிவியுங்கள். வங்கியும் இந்த திட்டத்தின் அடிப்படையில்
இதை வந்து விளம்பரப்படுத்தி, இந்த திட்டம் இப்படி ஒரு ரிவர்ஸ் மார்ட்கேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத எல்லோருக்கும் பொதுமக்களுக்கு விளம்பரப்படுத்தி பயனாளிகள் இதன் மூலமாக பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.